ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் மினி டீச்சிங் பற்றின டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கமிஷனில் மினி டீச்சிங் சம்மந்தமாக என்ன கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி இதுதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் பள்ளி கல்லூரிகள் சம்மந்தமான அனைத்து செய்திகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ டீச்சிங் ஸ்கில்ஸ் என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி டீச்சிங் ஸ்கில் அப்படின்னா என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். டீச்சிங் ஸ்கில் அப்படிங்கிறதுக்கான ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் செட் ஆஃப் டீச்சர் பிஹேவியர் விச் ஆர் எஃபெக்டிவ் இன் பிரிங்கிங் அபவுட் டிசையர்ட் சேஞ்சஸ் இன் பியூப்பிள். ஸோ ஸ்கில் அப்படின்னாலே என்ன, நமக்குள்ளே இருக்கக்கூடிய திறமை. அப்போது நம்மளுடைய பிஹேவியர்னால அதை எப்படி எஃபெக்டிவாக நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து ஒரு டிசையர்ட் சேஞ்சஸை கொண்டு வரலாம். அதற்காக யூஸ் பண்ணக்கூடிய ஸ்கில்ஸை தான் டீச்சிங் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பிஎடை பொறுத்த வரைக்கும் இப்போ ஸ்கூல்ஸ்க்கு போயிட்டு நம்ம கிளாஸஸ் எடுக்கணும் அப்படின்னா மெயினாக 8 மேண்டேட்ரியான ஸ்கில்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது மினி டீச்சிங் பொறுத்த வரைக்கும் உங்களை கொஸ்டின் கேட்கும் போது டீச்சிங் ஸ்கில் அப்படின்னா என்னன்னு சொல்லிடணும். சொன்னதுக்கப்புறமா எவ்வளோ டைப்ஸ் ஆஃப் ஸ்கில்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்கும் போது மொத்தம் 8 டைப்ஸ் ஆஃப் ஸ்கில்ஸ் இருக்குன்னு சொல்லணும். இப்போது அந்த 8 டைப் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இப்போது 8 டைப் ஆஃப் டீச்சிங் ஸ்கில்ஸ் இருக்குது. என்னென்ன ஸ்கில்ஸ் அப்படின்னா ஸ்கில் ஆஃப் இன்ட்ரோடக்ஷன், ஸ்கில் ஆஃப் எக்ஸ்பிளைனிங், ஸ்கில் ஆஃப் கொஸ்டினிங், ஸ்கில் ஆஃப் ஸ்டிமுலஸ் வேரியேஷன், ஸ்கில் ஆஃப் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், ஸ்கில் ஆஃப் க்ளோஷர், ஸ்கில் ஆஃப் நான்வெர்பல் கியூஸ், ஃப்ளூவன்சி இன் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். இதுதான் அந்த 8 டீச்சிங் ஸ்கில்ஸ். இப்போ நீங்கள் போயிட்டு டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணும் போதும் இந்த 8யுமே நீங்கள் அந்த கிளாஸில் யூஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத உங்கள் ப்ராக்டிக்கலில் செக் பண்ணுவாங்க கண்டிப்பாக. ஸோ அப்போது ஒரு ஸ்கில்லுடைய ஒர்க் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும். ஒன் பை ஒன் இப்போ நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஸ்கில் ஆஃப் இன்ட்ரோடக்ஷன். இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னாலே என்ன, நம்ம கிளாஸோடைய ஸ்டார்டிங்கில் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போது இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னும் போது இன்னைக்கு ஒரு டாபிக் நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னா அந்த டாப்பிக்கை டைரெக்டாக போயிட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன எடுக்க போகிறோமோ அதற்கான ஒரு இன்ட்ரோடக்ஷனை கொடுக்கணும். இன்ட்ரோடக்ஷன் நம்ம எப்படி கொடுப்போம், அதை பசங்களை கவனிக்க வைக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்கில் ஆஃப் இன்ட்ரோடக்ஷனில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய விஷயம் ஸ்டூடெண்ட்ஸை மோட்டிவேட் பண்ணணும். மோட்டிவேட் பண்ணி அவங்களுடைய அட்டென்ஷனை நீங்கள் கெயின் பண்ணணும். அதுக்கப்புறமா நீங்கள் இன்னைக்கு எடுக்கக்கூடிய டாப்பிக்கை முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு 2லேருந்து 3 லைனில் அவங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும். இங்கே மினி டீச்சிங்கில் அதற்கு சில காம்போனன்ட்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. என்னென்ன காம்போனன்ட்ஸ் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நீங்கள் ஸ்கில் ஆஃப் இன்ட்ரோடக்ஷன் யூஸ் பண்ணும்போது இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். டெஸ்டிங் ப்ரீவியஸ் நாலேஜ். இன்னைக்கு ஒரு டாபிக் எடுக்க போகிறோம் அப்படின்னா அது சம்பந்தமாக அவங்களுக்கு முன்னாடியே என்ன மாதிரியான நாலேஜ் இருக்குது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணணும். எப்படி டெஸ்ட் பண்ணுவோம் எப்படின்னா, நம்ம போன வருஷத்தில் படித்ததை ரிலேட் பண்ணி இங்கே பேசணும். அப்படி இல்லையா, அது சம்மந்தமான ஏதாவது ஒரு டிவைஸை நம்ம காட்டி புரிய வைக்கணும். அதை புது டாப்பிக்கோட லிங்க் பண்ணணும். நெக்ஸ்ட் அட்டென்ஷன் கெயின் பண்ணணும். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடைய வாய்ஸ் அவங்களுடைய அட்டென்ஷன் ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே நம்ம கிட்ட வர்ற அளவுக்கு நம்மளுடைய வாய்ஸ் அங்கே இருக்கணும். அதே மாதிரி தியரிட்டிக்கலாக நம்ம போன வருஷம் படித்தோம் அப்படின்லாம் சொல்கிறதுக்கு பதிலாக ஆடியோ விஷுவல் எய்ட்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணி சொல்லலாம். யூடியூப்பில் வீடியோஸோ இல்லை நீங்கள் போட்ட பிபிடி கலர்ஃபுல்லாக இருக்க அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியாக அவங்களுடைய அட்டென்ஷனை நம்ம கெயின் பண்ணலாம். மோட்டிவேஷன், ஸ்டிமுலேஷன். அப்போது அவங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டியை கொண்டு வரணும். இப்போ அவங்களுக்கு தெரிஞ்ச சிம்பிளான கொஸ்டின்ஸை நம்ம அவங்க கிட்ட கேட்டு அவங்க 1 by 1 பதில் சொல்ல ஆரம்பிக்கும் போது அடுத்து நான் சொல்கிறேன் நீ சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஆர்வம் அவங்களுக்குள்ள அதிகமாகும். அந்த மாதிரி சிம்பிளான கொஸ்டின்ஸ் கேட்டு அவங்கள அப்ரிஷியேட் பண்ணி அவங்கள நல்லபடியாக மோட்டிவேட் பண்ணணும். இது எல்லாமே தான் ஸ்கில் ஆஃப் இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கில் ஆஃப் எக்ஸ்பிளைனிங். இப்போ இன்ட்ரோடக்ஷன் பண்ணிட்டோம். இன்ட்ரோடக்ஷன்லேயே இன்னைக்கு என்ன எடுக்க போகிறோம் அதை நம்ம பாஸ்ட் அவங்களுடைய ப்ரீவியஸ் நாலேஜோட லிங்க் பண்ணி ஓரளவுக்கு எல்லாருடைய அட்டென்ஷனையும் கெயின் பண்ணிட்டோம். எக்ஸ்பிளைனிங் செஷனில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஷுட் பி டன் எஃபெக்டிவ்லி. இப்போ நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண விஷயத்த எஃபெக்டிவாக அவங்களுக்கு ரீச் ஆகுற மாதிரி டீட்டெயில்டாக நம்ம கிளாஸை எடுப்போம். எக்ஸ்பிளைனிங் பிரிட்ஜஸ் த கேப் இன் அண்டர்ஸ்டாண்டிங் நியூ நாலேஜ் பை ரிலேட்டிங் இட் டு தி போஸ்ட் நாலேஜ். அவங்களுக்கு முன்னாடி தெரிஞ்ச விஷயத்தையும் இன்னைக்கு அவங்க கற்றுக்கிட்ட விஷயத்தையும் ரிலேட் பண்ணுற அளவுக்கான
நாலேஜ் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கணும். அந்த லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இந்த ஸ்கில் ஆஃப் எக்ஸ்பிளைனிங்ல தான் நம்ம யூஸ் பண்ணணும். நீங்க கமிஷன் அட்டன் பண்ணும்போது உங்களை வந்துட்டு ஸ்கில் ஆஃப் எக்ஸ்பிளைனிங்ல என்னென்ன காம்பனன்ட்ஸ்லாம் நீ வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவ அப்படின்னு கேட்பாங்க. அப்போ பிகினிங் ஸ்டேட்மெண்ட், explaining links, concluding statement, questions to test pupil understanding, irrelevant statement. இது எல்லாமே ஸ்கில் ஆஃப் எக்ஸ்பிளைனிங்ல வரும். நம்ம ஆரம்பத்துல இருந்து அந்த கிளாஸை முடிச்சு அவங்களுக்கு புரிய வைக்கிற வரைக்கும் இதுல வந்துட்டு எல்லாமே அடங்கிடும். அடுத்தது ஸ்கில் ஆஃப் கொஸ்டினிங். கொஸ்டினிங்னா என்ன? நம்ம ஸ்டூடெண்ட்ஸை வந்து கொஸ்டின் பண்றது. எப்போ கொஸ்டின் பண்ணுவோம்னா, டீட்டெயில்டா ஒரு பாடத்தை வந்து எடுத்து நடத்தி முடிச்சிட்டோம். நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப நடத்துனது அவங்களுக்கு புரிஞ்சிருக்கா இல்லையா அப்படின்னு எப்படி எவாலுவேட் பண்ணுவோம்? ஒரு கொஸ்டின் கேட்கறதுனால. அப்போ இன்னைக்கு நம்ம என்ன லெசன் எடுத்தோமோ அது சம்பந்தமான கொஸ்டின்ஸ் வந்து நீங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரேஸ் பண்ணி அவங்க எந்த மாதிரியான பதில் கொடுக்குறாங்க அப்படிங்கறத பொறுத்து நீங்க அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ புரிஞ்சிருக்காங்கன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் இந்த ஸ்கில் ஆஃப் கொஸ்டினிங். இதுல வந்து 3 லெவல் ஆஃப் கொஸ்டினிங் இருக்கு. ரொம்ப காம்ப்ளெக்ஸா கேட்டா எடுத்த உடனே அவங்களால பதில் சொல்ல முடியாது. அப்போ லோ ஆர்டர் கொஸ்டின், ஹை ஆர்டர் கொஸ்டின், இன்டர்மீடியேட் ஆர்டர் கொஸ்டின்ஸ். ஸோ லோயர் லெவல்ல இருந்து இன்டர்மீடியேட் அடுத்து ஹையர் அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்டு தான் நம்மளால ஸ்டூடெண்ட்ஸை வந்து புரிஞ்சுக்க முடியும். அவங்க எவ்வளோ வந்து நம்ம எடுத்த பாடத்துல இருந்து புரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்கில் ஆஃப் ஸ்டிமுலஸ் வேரியேஷன். இப்போ நம்ம கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். ஸ்டிமுலஸ் வேரியேஷன்ல என்னெல்லாம் அடங்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரே இடத்துல நின்று போர்டை மட்டுமே பார்த்து நடத்திட்டு இருக்கோம், இல்ல ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்டை மட்டும் பாக்குறோம் அப்படின்னா மீதி பசங்களுக்கு வந்து அந்த கான்சென்ட்ரேஷன் இருக்காது. அதே மாதிரி ஒரே இடத்துல நின்றுட்டு இல்ல சேர்ல உட்கார்ந்துட்டு நம்ம நடத்துறோம் அப்படின்னும் போது அவங்களுடைய கான்சென்ட்ரேஷன் வந்து கண்டினியூஸா நம்ம பக்கம் இருக்கும்னு சொல்ல முடியாது. அப்போ நம்ம கிளாஸ் எடுக்கும் போது என்ன பண்ணணும்னா, எதுலெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய கெஸ்டர், நம்ம எப்படி நிக்கிறோம், எங்கேயாவது அசைஞ்சு மூமெண்ட் வந்து நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி பாடி மூமெண்ட், கையை தூக்கி பேசுறது, ஒருத்தரை பாயிண்ட் பண்ணி பேசுறது, அந்த மாதிரியானது. அடுத்தது மேக் சர்டைன் வெர்பல் ஸ்டேட்மெண்ட்ஸ் மாடுலேட்டிங் த வாய்ஸ். நம்ம பேசுறப்போ ஒரே மாடுலேஷன்ல பேசினோம்னா பசங்களுக்கு வந்து போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம வாய்ஸ்ல வந்து அதற்கான மாடுலேஷனை கொடுக்கணும். இது எல்லா பிஹேவியருமே வந்து ஸ்டிமுலஸ் வேரியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுல என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மூமெண்ட்ஸ், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நடந்துகிட்டே பேசுறது. கெஸ்டர்னா நம்மளுடைய பாடி லாங்குவேஜ். சேஞ்ச் இன் ஸ்பீச் பேட்டர்ன், நம்ம வாய்ஸ் மாடுலேஷன் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அதுல சேஞ்சஸ் கொடுக்கணும். இன்டராக்ஷன் ஸ்டைல், இப்போ ஒருத்தரை பார்த்து நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா டக்குன்னு இன்னொரு பக்கம் திரும்பி இன்னொருத்தர்கிட்ட டிஃப்ரெண்டான வேல இன்டராக்ட் பண்றது. அடுத்ததா செக்யூர் அட்டென்ஷன், பாசிங், ஓரல் விஷுவல் ஸ்விட்சிங். நம்ம கண்டினியூஸா பேசிட்டே இருந்தோம்னா ஒரு மாதிரி போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அப்ப என்ன பண்ணணும், நம்ம கிளாஸ் எடுக்கும் போது நடுவுல பாஸ் கொடுத்து அவங்கள திரும்பவும் அட்டென்ஷனை கொண்டு வர்றதுக்கான எல்லா முயற்சியும் நம்ம எடுக்கிறது தான் ஸ்டிமுலஸ் வேரியேஷன்ல காம்போனன்ட்ஸா சொல்றாங்க. அடுத்த ஸ்கில் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்கில் ஆஃப் நான் வெர்பல் கியூஸ். நான் வெர்பல் அப்படின்னாலே என்ன, நம்ம வாயை திறந்து பேச போறது இல்ல, நம்மளுடைய ஆக்ஷன்லயே அவங்களுடைய கவனத்தை நம்ம பக்கம் திருப்பணும். ஆக்ஷன் அப்படின்னா என்ன, இது ஸ்டிமுலஸ் வேரியேஷனுடைய ஒரு மினி ஸ்டெப்னே வச்சுக்கலாம். பாடி மூமெண்ட்ஸ் வரும். அதே மாதிரி ஐ கான்டாக்ட்னா இப்ப நம்ம ஒருத்தரை பார்த்து பேசும்போது அவங்களுடைய கவனம் ஃபுல்லா நம்ம பேர்லயே இருக்கும். அப்போ கிளாஸ்ல உட்காந்துட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லார் பேர்லயும் ஐ கான்டாக்ட் வந்து மெயினா இருக்கணும். அதே மாதிரி நம்மளுடைய கெஸ்டர், ஒரே இடத்துல நின்றுட்டு இருக்கோம் இல்ல நடக்கிறோம் அப்படின்னா கூட யாரையாவது பாயிண்ட் அவுட் பண்ணி எக்ஸாம்பிள்ஸோட அந்த மாதிரி காட்டி பேசுறது. நீ பேசிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க, கண்ணு காட்டணும்னாலே நமக்கான வித்தியாசம் தெரியும், கையை காட்டுறது. ஸோ அந்த மாதிரியான பாடி மூமெண்ட்ஸை வச்சு வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாம நம்ம யூஸ் பண்ற ஸ்கில்ல தான் ஸ்கில் ஆஃப் நான் வெர்பல் கியூஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஸ்கில் பாத்தீங்கன்னா ஸ்கில் ஆஃப் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்னா என்ன அப்படின்னா, இதை வந்து ரொம்பவே நம்ம எஃபெக்டிவா யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு கிளாஸ் முடிச்சிட்டோம், ஸ்கில் ஆஃப் எக்ஸ்பிளைனிங் பண்ணிட்டீங்க, நீங்க கொஸ்டினிங் பண்றீங்க. கொஸ்டினிங் பண்ணும் போதே இந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டும் வரும். இப்போ ஒரு கொஸ்டின் கேட்டு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கரெக்டா ஆன்சர் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு எதுவுமே சொல்லாம நீங்க அடுத்த கொஸ்டினுக்கு போயிட்டா அவங்களுக்கு வந்துட்டு அது ஒரு எனர்ஜியாவே இருக்காது, அடுத்த தடவை நம்ம ஆன்சர் சொல்லணும் அப்படின்னு. அப்போ நம்ம ஒரு கொஸ்டின் பண்றோம் அப்படின்னும் போது அவங்க கரெக்டா ஆன்சர் பண்றாங்கன்னா அவங்கள வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். போய் கை கொடுக்கறதோ இல்ல எல்லாரையும் கிளாப் பண்ண சொல்றதோ அவங்கள வந்து எப்படி பிரைஸ் பண்றோம் அப்படிங்கறத பொறுத்து தான் இருக்கு.
அதை தான் வந்து ஸ்கில் ஆஃப் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் த டீச்சர் ரீஇன்ஃபோர்ஸ் த கரெக்ட் ஆன்சர் வித் அ ஸ்மைல் ஆன் ப்ராக்டிஸ் and praise the students, then they will be happy. This is called as reinforcement skill. இதுல என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாசிட்டிவ் வெர்பல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், பாசிட்டிவ் நான் வெர்பல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், நெகட்டிவ் வெர்பல், நெகட்டிவ் நான் வெர்பல், ராங் யூஸ் ஆஃப் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், இன்அப்ரோப்ரியேட் யூஸ் ஆஃப் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். இதெல்லாம் தான் வந்து ஸ்கில்ஸ் ஆஃப் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்ல இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. நம்ம குவெஸ்டின் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர் பண்ணுறாங்கன்னா அவங்கள வந்து என்ன மாதிரியான வேலை நம்ம ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. மோஸ்ட்லி நம்ம எடுத்துட்டு போக வேண்டியது பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வெர்பல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், அப்படி இல்லைன்னா பாசிட்டிவ் நான் வெர்பல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். அடுத்தது ஸ்கில் ஆஃப் க்ளோஷர். ஸோ இப்போ எல்லாமே முடிச்சிட்டோம், குவெஸ்டின் பண்ணிட்டோம், அவங்கள அப்ரிஷியேட் பண்ணியாச்சு. இன்னைக்கு லெசனை எப்படி முடிக்கிறது, நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணோமோ அதே மாதிரியே அவங்கள வந்துட்டு ஆக்டிவா வச்சு தான் அந்த கிளாஸையும் முடிக்கணும். அப்போ நம்ம ஒரு கிளாஸை முடிக்கும் போது இன்னைக்கு என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கறத பத்தின ஒரு குவிக் ரிவ்யூ வந்து கொடுக்கணும். ஸோ இந்த காம்பனன்ட்ஸ், இந்த டாபிக்ஸ்லாம் நம்ம இன்னைக்கு கவர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி. இதுல மெயின் காம்பனன்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, கன்சாலிடேஷன் ஆஃப் மேஜர் பாயிண்ட்ஸ். நம்ம இம்பார்ட்டண்டா என்னெல்லாம் படிச்சோமோ அதை வந்து கன்சாலிடேட் பண்றது. Application of present knowledge, linking post knowledge with present knowledge, linking present knowledge with future learning. இப்போ எப்படி இன்ட்ரோடக்ஷன்ல ஆரம்பிச்சோம் அதையே தான் நம்ம க்ளோஷர்ல யூஸ் பண்ண போறோம். இன்னைக்கு படிச்சதை ஃபியூச்சர்ல எப்படி லிங்க் பண்ணலாம் அப்படிங்கறதையும் நம்ம ஒரு ஐடியா அவங்களுக்கு கிரியேட் பண்ணணும். அதே மாதிரி முன்னாடி படிச்சதை இது எதோட ரிலேட் ஆகுது அப்படிங்கறதையும் நம்ம வந்துட்டு கம்பேர் பண்ணி சொல்லி ஒரு லெசன் எடுக்கிறோம் அப்படின்னா அதை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். கடைசியா இருக்கக்கூடிய ஸ்கில் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃப்ளூவன்சி இன் கம்யூனிகேஷன். இதோடைய பர்பஸ் என்ன, நம்ம இத்தனை ஸ்கில்ஸையும் யூஸ் பண்றதுக்கு ஒரே காரணம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போயிட்டு நம்ம எடுக்கக்கூடிய பாடம் கரெக்டா புரியணும் அப்படிங்கிறது தான். அதுல முக்கியமா பங்கு வகிக்கிறது நம்மளுடைய கம்யூனிகேஷன், அதை நம்ம எவ்வளவு ஃப்ளூவெண்டா பேசுறோம் அப்படிங்கறத பொறுத்து. அப்போ ஒரு கிளாஸ் எடுக்கும் போது கடகடன்னு பேசிட்டே போயிட்டா அது அவ்வளவா வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரியாது. இதுல மெயினா நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்லோ டவுன் யோர் ஸ்பீக்கிங் ஸ்பீட். கடகடன்னு பேசக்கூடாது, கரெக்டான ஒரு ஃப்ளோல மெயின்டைன் பண்ணணும். கிவ் யோர் செல்ஃப் டைம் டு திங்க். நம்ம கொஞ்சம் டைம் கொடுத்து கேப் விட்டு பேசணும். லேர்ன் சென்டென்சஸ், நாட் ஒன்லி வேர்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம பேசுறப்போ அப்படியே புக்ல இருக்கிறத படிச்சுட்டு போயிட்டா யூஸ் கிடையாது. ஒரு வார்த்தையா வந்து கரெக்டான ஒரு வழியில அவங்களுக்கு புரிய வைக்கணும். லேர்ன் டு லிசன். நம்ம ஃப்ளூவன்சி அப்படிங்கிறது வந்து பேசுறதுல மட்டும் கிடையாது, கவனிக்கிறதுலயும் கண்டிப்பா கான்சென்ட்ரேட் பண்ணணும். பிராக்டிஸ் யோர் இன்ட்ராகேஷன்ஸ், ப்ரொடியூஸ் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ். நம்ம பேசும்போது நம்மளுடைய ஃப்ளூவன்சில புக்ல இருக்க கான்செப்டை மட்டும் கவர் பண்ணாம இம்பார்ட்டன்டான கான்செப்ட், அதோடைய ஃபேக்ட்ஸ் என்ன, அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் என்னவா இருக்கும் அப்படிங்கறது எல்லாத்தையுமே நம்மளுடைய கம்யூனிகேட் பண்ணக்கூடிய லாங்குவேஜ் மூலியமா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கரெக்டா கொண்டு போய் சேர்க்கிற ஸ்கில்ல தான் ஸ்கில் ஆஃப் ஃப்ளூவன்சி இன் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம மினி டீச்சிங்ல கத்துக்கக்கூடிய 8 இம்பார்ட்டன்ட் ஸ்கில்ஸ். ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த 8 டைப் ஆஃப் ஸ்கில்ஸ் வந்து என்னென்ன வேலைகள் செய்து நம்ம என்ன மாதிரியாக எஃபெக்டிவாக கிளாஸ் எடுக்கிறதுக்கு இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணணுன்ற ஐடியா வந்து உங்களுக்கு இப்போ கிடைச்சிருக்கும். அதே மாதிரி கமிஷனில் என்ன குவெஸ்டின் கேட்டாலும் நம்ம ஒரு ஸ்கில்ஸ் எப்படி எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஆன்சரையும் நம்மளால் கொடுக்க முடியும். இதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேஷனோட உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.